இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
இந்த வளர்த்தி பிள்ளை பரவாயில்ல. ஆமா யாரு வளர்த்தி யாரு ரெண்டு பிள்ளை தான். அடே கண்ணம்மா சொன்னம்மா எழுத்தலாக கூட இருக்கும் மாபெரும் புண்ணியமான சபை மாபெரும் புண்ணிய சபை. இச்சபையில் ஸ்ரீலா ஸ்ரீ கரியபெருமாள் துணை கலையரசி விருது பெற்ற பூபதி மாரியப்பன் ராஜா சார்பாக என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் அடியே கண்ணம்மாய் என்னம்மாய் என்னடி என்னடியோ அப்படி கிடிச்சனா நான் டங்கு மாதிரி டவுனி கேப்பாடி மாப்ள தூக்கு போடு சாவு ஒன்னதானே சொல்றா. நான் டவுனு கேப்ப மாதிரியா? ஆமா சித்தாரகல்லி விரவு போனாலாம் சித்தாரகல்லி விரவு போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட ஏறி சேலத்து தண்ணி தித்திப்பா பொச்சு மாடு ஊத்தி நக்க பண்ண செத்து போட தாயேலி என்னமே ஜென்மத்துக்கும் தேனை பத்தி நினைக்கவே இவா பொச்சு மேல ஊத்தி நான் நக்கனா எப்படா இருக்கும். ஏண்டா மண்டி காணாரப்படியில போய் நீ நக்கு என்ன சுண்டு கழிக்கும் சுழல் கழிக்கும் எங்க இருப்பான் மாப்படா எங்க இருப்பான் மாப்படா சோழரிச்சல ஓட்ட போட்டு அரபரிப்பா அப்பை முண்டாட்டி சூத்திரடி பொங்காட்டம் சுப்பைய முண்டாட்டி பொங்கல் திங்கணும்னு ஆசையா பட்டீங்கல்ல இவ சூத்தன வேண்டி பொங்கல் வைக்கிறாங்களா திங்குறீங்களா? ஊரெல்லாம் வாப்பாலாம் சொன்னா அழுவாலாம் ஏன்னு கேட்டா வேண்டுதலம்பாலாம். என்னடி என்ன அது நீ பண்ற வேலை நான் அது பண்றேன் வயசுக்கு வந்துட்டியா? இல்லையே ஏதாவது நினைப்பு வரணும் ஆசையா இருக்குதே வரணுமா? சேங்க வாடா வாடா சரி வா. நான் சொல்ற மாதிரி இருந்தா நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா வயசுக்கு வந்துடும். சரி நல்லா இப்படி உக்காரு அப்படியே இரு பாட்டமா அப்படியே இரு கையில பிடிச்சிக்க புடிச்சிட்டேன் ரெண்டு குத்து குத்து கொலால போய் குத்து இந்த மலை ஜாவா ஒண்ணு தானே சொல்றேன். சரி சரி நாம ரெண்டு பேரும் ஒத்து போயிடலாம். அடியே கண்ணம்மா நீ ஒரு பாட்டு பாட பாக்கலாம். குண்டத்தில கோயில் கட்டி குண்டத்தில கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்ச வேலை போல வந்த அஞ்சல பொண்ணா கோயில கட்டி கும்பிட போறேன் குஞ்சல. என்ன என்ன என்னங்கற 32 பண்ண அப்படியே வந்துரும். கொஞ்சம் கோலையாக்கா இருக்கா இடிக்கிறதுக்கு வரப்பாங்க இதெல்லாம் கட்டண பல்லு தாயி. அடே கண்ணம்மா இங்க தெலாக கூட இருக்கும் மாபெரும் தெய்வமான சபை அல்லவா? நம்மளுக்காக அம்பளித்தி செய்தார் அல்லவா? அவர் எப்போதும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அடே கண்ணம்மா அடே கண்ணம்மா நான் தர்பார் சபைக்கு வந்திருக்கின்றேனே. நீ டப்பா தூக்கிட்டு வரும்போதே தெரியும் தர்பார் சபைக்கு வந்திருக்கின்றேனே. நான் யார்? உன் பேர் என்னவென்று தெரியுமா? நீ யாரு? நீ அவங்க குத்தியாளா? யாரு? இல்ல அவங்க குத்தியாளா? அவன் பாரு இப்படியே ரெடி ஆயிட்டான். என்ன உண்மையிலுமே அடிச்சு தெரிஞ்சுக்க. அப்படியா? நீ யாரு? உன் பேர் என்ன? சொல்லு பாக்கலாம்.
மொத்தம் காத்தாலைக்கு கழிக்கின்றனோ நிறைய ஒரு கிலோ எடுத்துக்கானா எல்லாம் பன்னிக்கோட்டில் எடுத்துக்கா சரி அடே கண்ணம்மா எடுத்துறாக கொண்டிருக்கும் மாபெரும் தெய்வீகமான சபை இச்சபையில் உன் பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? செங்கமல தாதி என்று சொல்லலாம். உன்னுடைய பேர் செங்கமல கூதி. செங்கமல தாதி. தாதி. ஆமா. ஆமா செங்கமல தாதியா இருந்தாலும் நீ யாரிடம் என்ன வேலைமா செஞ்சிட்டு வர? நான் நல்ல தங்க அம்மா கிட்ட நான் பணிவேலை செய்கிறேன். ஓஹோ நீ வேலை செஞ்சிட்டு வரியா? ஆமா. வா போலாம் உங்க அம்மா அதிசீக்கிரமா அழைக்குது. வா போகலாம். ஓடியா ஓடியா. என்னுடைய பாதத்தை படித்த பிறகு சீரும் சிறப்புடனே செல்வாக்காய் வந்திருப்பாய்க்கு பெண்ணு இருந்தாலும் என்னுடைய கணவராகிய காசி மகாராஜனை போய் பார்ப்போமா? பார்ப்போலாம்.
மன்னா மல்லிகை மல்லிகை வாசை கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அநேகமான மலர்கள் கொண்டு வந்து உன்னுடைய தேவியா விளங்கக்கூடிய இந்த நற்குண சேகரி நல்ல தங்க இவனுடைய திருமணையே நான் பணிந்தேன். ஒரு பாதம் அது நீ படித்தா கடவுளே கண்கொண்ட தெய்வம் என்று மல்லிகை மல்லிகை தெரிவாது கோங்கு வந்தால் சொல்லக்கூடிய மலையில் நாம் எடுத்து கட்சி கடவுளுடைய பாதத்தை படிந்திருக்கிறார். என் பாதத்தை படிந்தபடியா நம்மளுடைய நாட்டிலே சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். தேவி கண்ணே சுகமாய் வாழ்ந்திருப்பாய் என்று சொல்கிறேன் சுவாமி. தேவி அவனுக்கு பட்டே வருவாருடா. அவனுக்கு பச்சை மக்கள் 7 மக்களும் நம்மளுடைய நாட்டிலே தங்க நகையெல்லாம் தவிட்டுக்கு பறி கொடுத்து விட்டீர்கள். பொண்ணு நகையெல்லாம் பொட்டுக்காக இழந்து நம்ம 7 மக்களை ஈண்டெடுத்தனே அந்த செல்வர்கள் இப்ப பசி பசின்னு அம்மா பசின்னு சொல்லும் போது எனக்கு பெத்த மனசு எனக்கு பதறுது சாமி.
காசிமா நகரத்துல 12 வருடமாக மழை மாறி இல்லை. இதோ குடிமக்கள் ஒரு பக்கம், பெத்த பிள்ளை ஒரு பக்கம். நம்ம கூட இதோ அண்ணன் தண்டி சாதம் இல்லாம இருந்து விடலாம். பெத்த பிள்ளை பார்த்து அவர் பசிக்குது, அம்மா பசிக்குது, அப்பா பசிக்குது என்று கேட்கும் பொழுது நம்மளுடைய உள்ளமே எங்கப்பா எல்லாம் மூட்டை முடிச்சோட போறோம். மக்கள் இதோ நீ எங்கப்பா புறப்பட்டீங்க? பசி சோறு இல்ல, அதனால இந்த காசி நாட்டுல நாங்க இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? சரி, நாங்க அடுத்த நாட்டுக்கு போறோங்க. ஆமா மகாராஜா, 41 வருஷமா நன்மையா வாழ்ந்து நன்மையாக வாழ்ந்தது. நம்ம நாட்டுல மழை எக்கச்சக்கமா பொழிந்தது. சரி, விவசாயம் நாடு செழிச்சிச்சு, எல்லாமே எல்லாம் விளைஞ்சு வந்தது, நாடு செழித்தது. நாங்கெல்லாம் நல்லாவே இருந்தோம். சரி, இப்ப இந்த 12 வருஷமா விடா முயற்சியா மழையும் இல்ல, மாரியம் இல்ல, பயிர் அதாவது வெள்ளாம இட முடியல, பஞ்சம் வந்துருச்சு. அதனாலங்க புறப்படுறோம். ஏன்னா நீங்க போறது மட்டும் இல்ல, பஞ்சம் வந்துருச்சுங்க. சரி, எங்களுடைய மக்கள் எங்க கிட்ட பசிக்கும் போது கண்ணல பார்த்து சகிக்க முடியல. இனிமேல் இங்க இருந்தோம்னா உழைக்க முடியாது. பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனையும் இழந்துருவோம். பத்தாத்துக்கு நாங்களும் செத்து இந்த நாடே அழிஞ்சு போயிரும். சரி, அதனால இந்த நாட்டுல இருக்கிறத விட எங்கேயாவது அந்நிய நாடுக்கு போய் எங்கேயாவது நாம இருந்து பொழைச்சிக்கலாம்னு நாங்க கிளம்பிக்கிட்டுங்க. இதோ குடிமக்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு அந்நிய நாடு போகிறோம் அப்படின்னு புறப்பட்டாங்க. அதனால அரண்மனையில இருக்கக்கூடிய பொன் பொருள் திரையும் எல்லாம் வாரி 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 தானமா கொடுத்து விட்டீங்க சுவாமி. அதனால இந்த நாட்டு குடிமக்களுக்கு குறையென்று வந்திருக்கிறாங்க. இருப்பது இருப்பது என்னுடைய கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய இந்த நகை மட்டும்தான். இந்த என்னிடத்துல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நகை இது பெரிதல்ல. மன்னன் இல்லையே மக்கள் இல்லை, மக்கள் இல்லையே மன்னன் இல்லை. ஆனா மக்கள் குடிமக்கள் இல்லாமல் நாம இருந்து மட்டும் என்ன செய்யறோம்? இருக்கிறது எல்லாம் கூடு இருப்பா, போக வேண்டாம், சில காலம் பார்க்கலாம். வேண்டாம் சாமி, நாங்கள் இதுவரை இந்த நாட்டுல இருந்து பசியில இங்க வந்துட்டா நீங்க எதை இருந்தாலும் சரி இருக்கிறத எடுத்து எடுத்து கொடுத்து நாங்களும் வாங்கிட்டு போய் பழக்கம் ஆயிருச்சு. அதனால இந்த நாட்டுல இருந்தா தானே நாங்க பொழுதுக்கு உங்ககிட்ட வந்து யாசம் கேட்டுட்டு போக முடியும். அதனால நாங்கெல்லாம் உங்க குடும்பத்துக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போலாம்னு முடிவெடுத்தோம். ஆனா உங்க கண்ணுல நாங்க பட்டுட்டோம். இது வரையிலும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னன் ஒரு ராணியை விட்டு உங்களுக்கு மட்டும் போறதுக்கு எப்படி மனுஷன் வரும் பார்க்கலாம். என்னதான் சாமி நாங்க பண்ணிக்க? நாட்டு மன்னன் இருக்க அரசாளக்கூடிய மன்னன் இருக்கும் போது குடிமக்கள் போய்விட்டா நாட்டை விட்டு நாட்டு மன்னர்கள் என்ன பார்த்து என்ன சொல்வாங்க? பேசுவாங்க. அதனால நான் அறிந்திருக்கக்கூடிய இந்த பொன்பொருளை சிறையிலிட்டு உங்க இடத்துல கொடுக்கிறேன். இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஜீவனம் செய்தா அதுக்குள்ள இந்த மழை பெய்யாத போய்விடுமா அப்படிங்கிறா?
இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.